இந்த கேசி ஜார்ஜ் ஒரு பக்கமாக கவிழ்ந்து விழுந்து இறந்து கிடக்கிறாரு. இன்னொரு பக்கம் டைனிங் ஹால் பக்கமாக அந்த அவருடைய மனைவி அவங்களும் கத்தி குத்துப்பட்டு அவங்க ரத்த காயத்தில் கிடக்குறாங்க. நாய் வந்து மோப்பம் பிடிக்குது. மோப்பம் பிடிச்சிட்டு அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வருது. அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்குது. லாட்ஜஸில் செக் பண்ணுறாங்க. என்னன்னா ரெனி ஜார்ஜ் அப்படின்னுட்டு ஒருத்தர் இங்கே தங்கியிருக்காரா. என்னடா நானே எப்பவும் காசு எடுத்துன்னு வரேன், நீயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு என்ன உடனே செஞ்சா போச்சுன்னுட்டு இவனும் போய் அவங்க அப்பா பர்ஸில் வந்து பணத்தை திருடி அவங்க பிளானே அதுதான். அந்த வழி நெடுக்க திருடிக்கிட்ட சென்னை வரைக்கும் பை ரோடு வர்றது அப்படின்னுட்டு. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிகரசுதன். தடயம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் திலகவதியும் நிறைய உண்மை சம்பவங்களை நம்மள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பல வழக்குகள் பற்றி உரையாடிட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு வழக்கு பற்றி தான் நம்மள்கிட்ட பேச போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? சிறப்பாக இருக்கேன். ஒவ்வொரு வழக்கும் கேட்கும் பொழுது ரொம்ப ஆர்வமாக நேயர்கள் வந்து பார்த்துட்டு வராங்க. நிறைய ரெஸ்பான்ஸ் வருது. இந்த ரெஸ்பான்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹோம்ஒர்க்லாம் பண்ணுறீங்க, அதனால கேட்குறேன். இல்லை, அதாவது இதை வெறும் அந்த ஹூ டன் இட் மிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியாக கொலை அது கண்டுபிடிப்பது அப்படின்றது மட்டும்தான் ஒரு துப்பறியும் இதுவாக இருக்கும். பட் நாம் சொல்லும்போது என்ன சொல்கிறோம், அதனுடைய ஒரு சோஷியாலஜி ஃபேக்டரு, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய உளவியல் பிரச்சனைகள், இது இப்போ இது மாதிரி நடக்கும் பொழுது அதை வந்து தவிர்த்து கொள்வதற்காக எடுக்க வேண்டிய ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், இதெல்லாம் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டோம் மக்கள் அப்படின்றது மாதிரியான ஒரு நோக்கத்தோட நம்ம அதையும் சேர்த்து சொல்கிறோம். ஒரு அவேர்னஸாகவும் இருக்கு. இன்னைக்கு எந்த வழக்கு மேடம் நம்ம பேசுகிறோம்? இன்னைக்கு வந்து கேரளாவில் ஆலப்புழைக்கு பக்கத்தில் திருவல்லான்னு சொல்லிட்டு, இது என்ன இந்த வழக்கு ஒன்று துப்பறிகிற விதத்துலேயும் ஒரு இதுவாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு குழந்தை வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு ஒரு பெரிய கிரிமினலாக உருவாகுது அப்படிங்கிறதும், அவ்வளோ பெரிய கிரிமினலாக உருவான ஒருத்தன் பிற்காலத்தில் வாழ்க்கையில் என்னவாக ஆகிறான் அப்படிங்கிறதும் அதுக்கான ஒரு உதாரணமாக இருக்கும் இது. அதுக்காக இது நான் இதை சொல்லலாம்னு முடிவு பண்ணேன். இதை பார்த்துட்டு ஒரு படம் எடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்து டானா ஆயிட்டு வருங்காலத்தில் பெரிய டானாய் கிளைமேக்ஸ்ல இறந்துருவாங்க. அதே மாதிரியான ஒரு கதாபாத்திரம் தான் நினைக்கிறேன். கதாபாத்திரத்தோட பெயர் ரெனி ஜார்ஜ். ரெனி ஜார்ஜ் அவர் பேர். அதாவது 7/10/80 அன்னைக்கு இந்த திருவல்லா அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு 2 ஏக்கர் நிலம் வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு பெரிய காம்பவுண்டு. அந்த பெரிய காம்பவுண்டுக்குள்ளார வந்து நல்ல வளர்ந்த பெரிய கோகோ மரங்கள், ரப்பர் மரங்கள் இதெல்லாம் சூழ்ந்த ஒரு சின்ன ஒரு காடு மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து ஒரு பண்ணை வீடு, ஒரு அழகாக கட்டப்பட்ட ஒரு பண்ணை வீடு. இந்த பண்ணை வீட்டில் வந்து கேசி ஜார்ஜ் அப்படின்னுட்டு ஒரு 63 வயதான பெரியவரும், ரேச்சல் ஜார்ஜ் அப்படின்னு ஒரு 56 வயதான அவருடைய மனைவியும், அவங்க 2 பேரும் அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆனந்தமான அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சந்தோஷமான வாழ்க்கை. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை. ஆனால் அவங்க வந்து வாலிபமாக இருந்த காலத்தில் குவைத்தில் போய், அப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஒன்று இருந்துச்சு. அதாவது நிறைய பேர் கல்ஃபுக்கு போவாங்க, அங்கே போய் இருந்து வாழ்நாளெல்லாம் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து வச்சு நல்ல ஒரு அழகான பண்ணை வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை வாழ்கிறது அப்படின்றது. ஸோ அதே மாதிரி தான் வந்து அன்றைக்கி கேரளா முழுவதும் நிறைய இந்த மாதிரியான வீடுகள், இது மாதிரி போயிட்டு வந்தவங்க திருப்பி கட்டுறது அப்படின்றது நிறையவே இருந்த ஒரு சூழல் அந்த 80கள். அந்த மாதிரி தான் இந்த கேசி ஜார்ஜும் ரேச்சல் ஜார்ஜும் அங்கே வந்து ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து கரிக்கன் வில்லா அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. பேர் வச்சு அந்த வீட்டில் வந்து அவங்க வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 7/10/80 அன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் வேலை செய்கிற கௌரி அம்மான்ற ஒரு பெண்மணி, அவங்க காலையில் வருவாங்க. வந்துட்டு சாயந்தரம் 6 மணி மாதிரியாக வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி தான் அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு காலையில் அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னன்னு கேட்டால் கதவெல்லாம் திறந்துருக்குது, நைட் போட்ட லைட்டு இப்போவும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எல்லா ரூம்லேயும் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது. அது மாதிரி இருக்காது அந்த வீடு. ஸோ அதனால் அவங்க ஒரு அதிர்ச்சி அடைஞ்சவங்களாக வீட்டுக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. பார்த்தாக்க அங்கே வந்து ரத்த வெள்ளத்தில் இந்த கேசி ஜார்ஜ் ஒரு பக்கமாக கவிழ்ந்து விழுந்து இறந்து கிடக்கிறாரு. இன்னொரு பக்கம் டைனிங் ஹால் பக்கமாக அந்த அவருடைய மனைவி அவங்களும் கத்தி குத்துப்பட்டு அவங்க ரத்த காயத்தில் கிடக்குறாங்க. உடனே அந்த அம்மா அதிர்ச்சி அடைஞ்சு பயங்கரமாக கூச்சல் போட்ட உடனே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் உடனே காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்கிறாங்க.
தகவல் சொன்ன உடனே அங்கேருந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அப்போ கோபிநாதன் நாயர் அப்படின்னு ஒருத்தர் ஆலப்புழையில் எஸ்பியாக இருக்கிறாரு, அவர் வர்றாரு. அப்புறம் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து ஏஎஸ்பி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு யங் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிபி மேத்யூஸ் அப்படின்னுட்டு. அவருக்கு வந்து அப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து முதல்ல ஜாயின் பண்ணியிருக்காரு செங்கனூர் இது உள்கோட்டத்தில். அது உள்ளே தான் இது வருது இந்த திருவள்ளா. ஸோ அவரும் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. வந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே புரியல. வந்து டாக் ஸ்குவாட் வருது, அந்த நாய் வந்து மோப்பம் பிடிக்குது. மோப்பம் பிடிச்சிட்டு அந்த வீட்டையே சுற்றி சுற்றி வருது. அந்த காம்பவுண்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்குது அந்த டாக் ஸ்குவாடு. அதனால் பயன் இல்லை. அப்புறம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறவங்களாம் வர்றாங்க. வந்து பார்க்குறாங்க, பார்த்தா ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே தொடச்சி வச்சுருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கல. ஒரே ஒரு பாத்ரூமில் மட்டும் ஒரு பக்கெட் நிறைய ரத்தம் படிந்த துணிகள் ஊற வச்ச மாதிரி பக்கெட்டில் அது ஊறிட்டு கிடக்குது ஒன்று. ரெண்டாவது இந்த பாடி இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில், இந்த ரத்த வெள்ளத்துக்கு பக்கத்தில் பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர் மேலே வந்து பாத சுவடுகள் இருக்குது. ஸோ இவங்க விசாரிச்சுட்டே இருக்காங்க. வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களெல்லாம் விசாரிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கார் வந்து நின்றுதுங்க, நாங்கள் பார்த்தோம். அதுதான் வந்து ஒரு நேற்று ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வுன்னு சொன்னாக்கா அதை தான் சொல்லணும். ஒரு கார் வந்து நின்று இருந்துச்சு அப்படின்ட்டு. அது தவிர அங்கே வந்திருக்கக்கூடிய மற்ற பல அதிகாரிகள் இருக்காங்களே, அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, இல்லை இது வந்து தொழில் முறையாக இந்த வீடு புகுந்து திருடுற கொள்ளையடிக்கிற கூட்டம் ஏதோ ஒன்று தான் வந்து திட்டமிட்டு இவங்க தனியாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு வந்து இதை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்றது மாதிரியாக மற்றவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அது எல்லாத்துக்கும் எதிர்ப்பாக இவர் ஒருத்தர் மட்டும்தான், சிபி மேத்யூஸ் மட்டும் இல்லை, இது யாரும் பழைய ஆளுங்க செஞ்சதில்லை, தொழில் முறையாகவும் செஞ்சதில்லை, யாரோ சிறு வயசு ஆளுங்க வந்து இது மாதிரி தொழில் முறையாக செய்கிறவங்க இல்லை அவங்க. அப்போ திடீர்னு வந்து இது செஞ்சுருக்காங்க. அவங்க யாராக இருக்கலாம்னு சொன்னாக்கா, ரொம்ப ஷோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய வந்து ரொம்ப ரொம்ப பகுமானமாக பகட்டி காட்டிக்கிற பழக்கம் உள்ள இளைஞர்களாக இருக்கலாம் அவர் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு தோணுது. எதை வச்சு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை இந்த ஷூவை பார்த்தா எனக்கு அப்படி தோணுது, இந்த பாத சுவடுகள் பார்த்தா அது மாதிரி தோணுது. ஏன்னா இந்த மாதிரியான ஹீல்ஸ் வச்ச ஷூ வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, அதனால் எனக்கு அப்படி தோணுதுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த இதுவே எடுத்து கொடுத்து அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அவ்வளவு செருப்பு கடைகள்லையும் கொண்டு போய் அதை காமிச்சு கேட்குறாங்க. கேட்டால் அவங்க யாருமே என்ன சொல்கிறாங்க, இல்லை இது ஏதோ ஃபாரின் மேட் ஷூ மாதிரி தெரியுது, இது இங்கே கிடைக்காதுன்னு. அப்புறம் அங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்து திருவன்றம், கோட்டயம், ஆலப்புழா அப்படின்னு பல இடங்களில் விசாரிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்கிறாங்க. டேபிள் மேலே 4 காப்பி குடித்த கப்பு மட்டும் இருக்குது. இதுக்கிடையில் இவங்க எல்லா பக்கமும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. விசாரித்ததில் அங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச், இந்த டெலிஃபோன் ஒயர் இருக்குதுங்களா, அந்த வீட்டில் டெலிஃபோன் இருக்குது, அந்த டெலிஃபோன் ஒயரை கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த டெலிஃபோன் வந்து என்ன கால்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கு, யார் அவங்கக்கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்றதுக்காக எக்ஸ்சேஞ்சில் போய் விசாரிக்கிறாங்க. விசாரித்தாக்க இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது 6ஆம் தேதி, அந்த ஜார்ஜ் அப்படிங்கிறவர் செங்கனசேரிக்கு ஒரு கால் புக் பண்ணியிருக்கிறாரு 6:45 மணி மாதிரியாக. அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி செல்ஃபோன் கிடையாது. ஆமாம், கால் ட்ரங்க் கால் போட்டுட்டு வெயிட் பண்ணணும். ஸோ அது மாதிரி அவர் போட்டிருக்காரு 6:45 போட்டிருக்காரு கால். அந்த கால் வந்து 7:45 தான் அவங்களுக்கு கிடச்சிருக்குது எக்ஸ்சேஞ்சுக்கு. திருப்பி 7:45 எக்ஸ்சேஞ்சிலேருந்து அவர் கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டாக்க இங்கே இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே கிடைக்கல. இந்த ஒரு தகவலை அவங்க சொல்கிறாங்க அந்த இதில். ஸோ அந்த தகவலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிற இதெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஸ்டேட்மெண்ட்டை வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரித்து ஸ்டேட்மெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கிடையில் இதில் ஒன்றும் முடிவு தெரியல அப்படின்றதுனால ஒரு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருக்கிறார் க்ரைம் பிரான்ச்சில், அவரையும் வந்து இதில் ஸ்பெஷல் டியூட்டியாக போட்டு விடுறாங்க. அந்த பால் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்த கௌரி அம்மா இருக்கிறாங்கல்ல, அந்த அம்மாவை மட்டும் உட்கார வச்சு, நீ பொறுமையாக சொல்லுமா என்ன நடந்தது அப்படின்னு நீ தெளிவாக சொல்லு. இல்லையா, நான் புறப்படுற நேரம் 6 மணி, அந்த நேரத்துக்கு வந்து கார் ஒன்று வந்து நின்னது. அந்த காரில் இருந்து 4 இளைஞர்கள் வந்தாங்க. அவங்க வந்த உடனே இவங்க ரேச்சல் வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. ஸோ நான் 4 பேருக்கு டீ போட்டு கொடுத்துட்டு நான் கிளம்புனேன். அப்போ நான் வந்து போகும்போது அந்த அம்மா கிட்ட கேட்டேன், யாரும்மா இவங்க திடீர்னு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அம்மா, மெட்ராஸ்கார பையன், என் பிள்ளை தான், மெட்ராஸ்கார பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்குது. மெட்ராஸில் மோன் அப்படின்னா என்னுடைய மகன் மாதிரி, மெட்ராஸ்காரவன் அப்படின்னா. அப்போ வந்து சென்னை வந்து மெட்ராஸ்ன்னு தான் அறியப்பட்டிருந்த ஒரு காலம் அது.
ஸோ அது மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்னு. உடனே அதிலிருந்து தான் ஒரு குழு எடுக்கிறாங்க. ஸோ மெட்ராஸில் இருக்கக்கூடிய இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரீ படம் ஒன்று வரைஞ்சி, இந்த ஜார்ஜுக்கு சொந்தக்காரங்க யார், இவங்க சித்தப்பா பெரியப்பா பசங்க கூட பிறந்தவங்க, அவங்களுடைய கிளை வழிகள், அவங்க கொண்டாங்குடுத்தான் சம்மந்தம் பண்ணவங்க, இது மாதிரி எல்லாம் போய் எங்கேயாவது யார் இருக்காங்க அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டே போகும்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பிடிமானம் கிடைக்குது. என்னென்னா, மெட்ராஸில் வந்து ரெனி அப்படின்னுட்டு ஒரு பையன், அவன் வந்து இவங்க ரேச்சல் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு தூரத்து முறையில் தங்கச்சி ஆக்கக்கூடிய ஒரு அம்மாவுடைய பையன் அவன் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. சரி, உடனே மெட்ராஸில் வந்து விசாரிக்கலாம் அப்படின்ட்டு வர்றாங்க. ஸோ அந்த சென்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் டியூட்டி போட்டு அவர் கூட 4 பேர் போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அவர் என்ன செய்கிறாரு, இந்த சினிமா நடிகர் அந்த காலத்தில் சோமன்னு ஒருத்தர் இருந்தார், கேஜி சோமன்னு சொல்லிட்டு. அவர் 1-2 தமிழ் படத்தில் கூட நடிச்சிருக்காரு, பாலச்சந்தர் படத்துல எல்லாம் கூட நடிச்சிருக்கிறாரு. அந்த டியூட்டியாக வந்த அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து இந்த சோமன் நல்ல பழக்கம். அவர் வந்து உட்லண்ட்ஸில் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கிறார். ஸோ அதனால் இவங்க அங்கேருந்து வந்து இந்த மாதிரி நாங்கள் கேஸுக்காக வந்திருக்கிறோம், எங்களுக்கு இங்கே மெட்ராஸில் யாரையும் தெரியாது, நாங்கள் போகிறோம், நீங்கள் எதாவது பிரச்சனைனாக்கா நீங்கள் கொஞ்சம் லோக்கலில் பேசி எங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அவரையே வந்து ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க சொல்லி அந்த காரை எடுத்துக்கிட்டு இவங்க போய் லாட்ஜஸில் செக் பண்ணுறாங்க. என்னென்னா ரெனி ஜார்ஜ் அப்படின்ட்டு ஒருத்தர் இங்கே தங்கியிருக்காரா அப்படின்றத தான் இவங்க வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி மெதுவாக விசாரிக்கும் போது தான் இந்த ரெனி ஜார்ஜை பற்றி பல விஷயங்கள் இவங்களுக்கு தெரிய வருது. அது என்னன்னு சொன்னாக்க, இந்த ரெனி ஜார்ஜ் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பள்ளி ஆசிரியர்கள். அவங்களுக்கு மொத்தம் 6 குழந்தைங்க. அதில் இவர் 3ஆவது குழந்தை. இவர் என்ன செய்கிறாரு, பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கிற காலத்துலேயே இந்த கசின்ஸ் சொந்தக்கார பசங்க இருப்பாங்க இல்லையா, அதில் யாரோ ஒரு பையனோட சேர்ந்துக்கிட்டு 6 வயசுலேயே சிகரெட் குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆமாம், 6 வயசுலேயே சிகரெட் குடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாரு. அப்படி திருட்டுத்தனமாக குடிச்சு அதுக்கப்புறமேல அந்த பையனும் இவரும் 2 பேருமா சேர்ந்துக்கிட்டு இது வரைக்கும் அவன் தான் வந்து சிகரெட்லாம் வாங்கிட்டு வருவான், கொடுப்பான். உனக்கு ஏதுடா காசுன்னு கேட்டாக்கா, எங்கள் வீட்டில் திருடி எடுத்துகிட்டு வந்தேன், உண்டியில் தலைகளை குலுக்கி அதில் பொறுக்கி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னாலும் அவன் சொல்லுவான். சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான், என்னடா நானே எப்பவும் காசு எடுத்துன்னு வரேன், நீயும் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு என்ன உடனே செஞ்சால் போச்சுன்னுட்டு இவனும் போய் அவங்க அப்பா பர்ஸ்லேருந்து பணத்தை திருடி இந்த ரெனி கொண்டு வந்து கொடுத்து 2 பேருமா சேர்ந்து சிகரெட் குடிக்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு முறை இவன் அந்த மாதிரி திருடுறதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்து அவனை பிடிச்சி சரியான அடி கொடுத்து ரொம்ப திட்டி விட்டுறாரு. ஆனாலையும் இவனுக்கு அந்த பழக்கம் போகிறதே இல்லை. அங்கேருந்து ஹைஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹைஸ்கூலுக்கு போனாலையும் அங்கேயும் இதே மாதிரி பழக்கம் உள்ள நண்பர்கள் தான் இவனுக்கு கிடைக்கிறாங்க. அங்கே போன பின்னால் புதுசாக வேறு என்ன ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா, சீட்டாடுறதுக்கு வேறு ஆரம்பிக்கிறாங்க. சீட்டாடுறதுக்கு ஆரம்பிக்கிறது, இப்போ காசு பணம் வேணும், பணத்துக்கு என்ன செய்கிறது அப்படின்னா புஸ்தகத்தை விற்கிறது, அப்புறம் புஸ்தகம் வாங்குறதுக்கு காசு கொடுங்கன்னு வாங்குறது, அப்புறமேலு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் இதுக்காக பணம் வாங்கின்னு வர சொன்னாங்க, அதுக்காக பணம் வாங்கி சொல்லி இது மாதிரி வீட்டில் ஏமாற்றி பணத்தை வாங்கிட்டு வர்றது, தெரியாதனமாக திருடுறது, இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துலேயும் இதே மாதிரி தான் கிளாஸை கட் பண்ணுறது, சிகரெட்டு குடிக்கிறது, சீட்டாடுறது, இது மாதிரி தான் இவனுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குது. இதுக்கிடையில் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து அந்த டீச்சர் வேலையை விட்டுறாங்க. டீச்சர் வேலையை விட்டுட்டு முழு நேர கிறிஸ்தவ மத போதகர்கள் ஊழியர்களாக அவங்க வந்து ஆயிடுறாங்க. ஆகிட்ட உடனே இவருக்கு வந்து அதுவே வந்து இவனுக்கு பிடிக்கவே இல்லை. இவனுக்கு என்னன்னு கேட்டால், எங்கள் அப்பா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், எங்கள் அப்பா வந்து பெரிய அதிகாரி அப்படின்லாம் சொன்னால் எவ்வளோ கெத்தாக இருக்கும், அதை விட்டுட்டு இவங்க என்னடா இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அது வேறு ஒரு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அவருக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது. ஸோ இதை பற்றி வீட்டில் பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ வந்து அவங்க தாத்தா வந்து என்ன சொல்கிறாரு, சரி எங்கிட்ட கொடுத்துருங்க பையனை, நான் கொண்டு போய் எஸ்டேட்டில் வச்சு நான் கண்காணிப்பாக நான் பார்த்து வளர்த்துக்கிறேன் நான் கேட்குறாங்க. கேட்ட உடனே சரின்னுட்டு அவங்க அப்பா அம்மா இந்த பையனை வந்து ரெனியை அவங்க தாத்தாவோட அனுப்பிச்சி விட்டுறாங்க. இவருக்கு தாத்தாவோட வந்த உடனே இங்கே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவுக்கு பெரிய எஸ்டேட் தானே. ஸோ அந்த எஸ்டேட்டில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த வேலை பார்க்குற ஆளுங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்க வந்து குடிக்கிறதுக்காக வேண்டி கள்ளச்சாராயம் வாங்கிட்டு வர்றது, அதில் அவங்க அவங்களே சிறியதாக காய்ச்சி குடிக்கிறது, இது மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்களா. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவர் குடிக்கிறதுக்கும் பழகிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெண்கள் சவகாசமும் வந்துடுது எஸ்டேட்டில். இப்போ ஏதோ டீயோ இருக்குது, இல்லை காலிஃப்ளவரே போட்டிருக்காங்க, என்ன விளையுதோ எஸ்டேட்டில்
அதை வந்து தாத்தாவுக்கு தெரியாமல் எடுத்துன்னு போய் திருட்டுத்தனமாக விற்கிறது, அரை விலை கால் விலைக்கு விற்று அதில் வரக்கூடிய காசு எடுத்துக்கிட்டு இவர் செலவு பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியாக ஆயிடுறாரு. அப்புறம் ஏதோ படித்து முடிச்சிடுறாரு. வில்லேஜ் ஸ்கூல் தானே, வில்லேஜ் ஸ்கூலுன்றதுனால ஸ்கூலை பொறுத்தளவுலையும் அவங்க ரொம்ப கவனமாக பார்த்து படிக்கிறதுன்னு உட்காந்துட்டா நல்லா தான் படிக்கிறாரு, பாஸ் பண்ணிடுறாரு. ஸோ நான் அங்கே உள்ளூர்லேயே டவுனுக்குள்ள பக்கத்தில் எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் அவங்க தாத்தா வந்து இவரை அட்மிஷன் போட்டு விட்றாரு. அந்த காலேஜில் போனாலையுமே இவர் அந்த காலேஜில் நல்ல பலவிதமான பிள்ளைகள் படிக்க வரும். அதுலேயே ரொம்ப டாப்பராக இருக்கிறவன் இருப்பான், ரொம்ப ஒழுக்கமானவன் இருப்பான், லட்சியவாதியாக இருப்பான். அது டிஒய்எஃப்ஐயில் சேர்ந்து புரட்சிகர மாணவர் இயக்கத்தில் இருக்கிறவங்க இருப்பான். இந்த மாதிரி பல பேர் இருப்பாங்கல்ல கல்லூரியில். ஆனால் இவர் அங்கே போய் சேர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரியான குணமுள்ள ஆட்களோடு தான் இவர் சேர்றது எப்பவுமே. ஸோ அங்கே போய் சேர்ந்து என்ன செய்கிறாரு, மர்ஜுவானாலாம் போதை மருந்தெல்லாம் அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் நிறைய பெண்கள் பழக்கம், தவறான பெண்களோட பழக்கம் இதெல்லாம் வேற ஏற்பட்டு போகுது. அப்புறம் ஒரு பெரிய ஒரு அடியாள் மாதிரி டெவலப் ஆகி வர்றாரு. டான் மாதிரி வந்து காலேஜில் வந்து எதாயிலும் ஒரு பிரச்சனைனாக்கா இவர் தான் போய் முன்னிக்கிறது, மாணவர் போராட்டத்தை நடத்துகிறேங்கிறது. அப்புறம் அப்படியாக இவர் ஒரு போராட்டத்தில் கலந்துக்கும் போது அதில் வன்முறை வெடிக்குது. வன்முறை வெடித்து பெரிய அளவில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் எல்லாம் போய் சிக்கலாயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த காலேஜிலேருந்து இவரை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் இவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது வெளியில் தெரியாமல் படிக்க இவர் என்ன பண்ணுறாரு, வெவ்வேறு காலேஜ் கேம்பஸில் போய் அந்த எப்போவுமே காலேஜ் மாணவர்களோடையே இருக்க வேண்டியது. அதில் இந்த மாதிரியான நாட்களோடு சேர்ந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அவங்களோட தண்ணியை போட வேண்டியது, சீட்டை ஆட வேண்டியது, அந்த போதை மருந்துகளை சாப்பிட வேண்டியது, இது தண்ணி போடுறது, இதே மாதிரியாக இருந்துகிட்ருக்காரு. அந்த காலேஜ் பசங்களுக்கெல்லாம் இவர் காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்றதே தெரியல. இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான்னா அவர் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறான். இவன் என்ன நினச்சிட்டு இருக்கிறான், இல்லை இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்குதுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கிறான். ஸோ இது மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இதே மாதிரி இங்கே பல காலேஜில் போய் இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது, ஃபுல்லாக தண்ணி போட வேண்டியது, வீட்டுக்கு லேட்டாக வர வேண்டியது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போகிறாங்க. இந்த சென்னையில் தான் இதெல்லாம் நடக்குது. அதுக்கு நான் அந்த நேரத்தில் அவங்க அப்பா அம்மா மேற்கொண்டு 2 குழந்தைங்க வேறு பிறகுது அவங்க வீட்டில். ஏற்கனவே 6 குழந்தைங்க. ஆமாம், இப்போ இவர் காலேஜில் படிக்கிறாரு. இந்த சமயத்தில் அவங்களுக்கு மற்றொரு 2 குழந்தைங்க பிறகுது. ஸோ 8 குழந்தைங்களாயிடுச்சு. ஸோ அந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க இருக்கிறாங்க. இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. இவர்கிட்ட என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுனே தெரியாத அளவுக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனம் ஒடிஞ்சு போயிடுறாங்க அவங்க. அதாவது இந்த பையன் வந்து இப்படி திருத்த முடியாத மனுஷன் ஆயிட்டானே அப்படின்றது மாதிரியான ஒரு மனவேதனையில் தான் இருக்கிறாங்க அவங்க. அதனால் அவங்க அப்பா அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்க, நம்ம இந்த சென்னையை விட்டு கிளம்பிடலாம், நம்ம வந்து ஒரு டெல்லி பக்கமாக போயிடுவோம், ஒரு வேலையை வாங்கிக்கிட்டு அங்கே போயிட்டோம்னாக்கா இவன் கொஞ்சம் இந்த இதெல்லாம் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கட் ஆகிடும், அதுக்கப்புறம் இவனை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே இருக்கிறத காட்டிலும் அதிகமான ஒரு அதிகாரம் உள்ள குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பசங்க, அதிகமான பண வசதி இருக்கக்கூடிய குடும்பத்திலேருந்து வரக்கூடிய பசங்க, ஆனால் பழக்க வழக்கம் இந்த மாதிரி இருக்கிறவங்க, இப்படியான ஆட்களோட தான் இவருக்கு ஸ்நேகிதம். இப்படி ஸ்நேகிதம் பண்ணிக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, இது வரைக்கும் செய்யாத புதுசாக த்ரில்லிங்காக எதாவது செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு 3 பேர் இவருக்கு ரொம்ப நெருங்கிய சிநேகிதர்கள். ஸோ இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, டெல்லியில் ஒரு காரை திருடுறாங்க. ஒரு காரை திருடிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு வந்து வேறு ஒரு டவுனுக்கு வந்து என்ன செய்கிறது, அந்த காரை வந்து பிரித்து விற்கிறது. புதுசாக இருக்குதா, ஏன் இதை போய் மாற்றுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை நாங்கள் வந்து டீசல் இன்ஜின் போடலான்னு இருக்கிறோம், அதனால் இந்த இன்ஜின் எங்களுக்கு வேணாம். எல்லாருமே வசதியானவங்க தான், பணக்காரங்க தான். ஆனால் த்ரில்லுக்காக திருடினது வேறு ஒரு ஊரில் கொண்டு போய் விற்கிறது, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 100-200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண வேண்டியது, இப்படியாகவே ட்ராவல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிட்டு சென்னை வர்றாங்க. திரும்ப டெல்லியிலேருந்து சென்னை வர்றாங்க பை ரோடே. அவங்க பிளானே அதுதான். அந்த வழி நெடுக்க திருடிக்கிட்ட செலவுகளை பார்த்துக்கிட்டு சென்னை வரைக்கும் பை ரோடு வர்றது அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரியாக சென்னை வரைக்கும் வர்றாங்க. இவர் கூட வந்த 3 பசங்களும் திருப்பி டெல்லிக்கு போயிடுறாங்க. இப்போ இவர் மட்டும் சென்னையிலே இருந்துக்கிறாரு. இப்போ சென்னையில் இருந்துக்கிட்டு என்ன செய்கிறாருன்னா, தங்கறதுக்கு இடம் வேணும் இல்லையா. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.